ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாய் வீட்டு ஸ்பெஷல் ப்ளைன் பிரியாணி தாங்க. குஸ்கான்னு கூட சொல்லலாம், இதை ப்ளைன் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பொண்ணு ஒருத்தவங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ளைன் குஸ்கா ரெசிபி கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குஸ்கா செய்கிறதுக்கு அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட எடுக்கலாங்க. இதுக்கு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு 75 மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். பிரியாணிக்கு எப்படி நம்ம வெங்காயத்தை வதக்குவோமோ அதே போலயே அதை நம்ம வதக்கணுங்க. பிரியாணிக்கு செய்கிற மெத்தடு தான். என்ன ஒன்று, இதில் கறி மட்டும் நம்ம போட மாட்டோம். இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 400 கிராம் அரிசிங்க, 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒட்டாமல் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். ப்ளைன் குஸ்கா கறி சேர்க்காததுனால இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்குங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். இது கூட நல்ல பழமான தக்காளியாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் வதக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் வேணாம். புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் உர ஊற்றின தயிர். உங்கள்கிட்ட எந்த தயிர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அதே தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி போடும்போது பத்தாட்டினா மறுபடியும் நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பிரியாணிக்கு நம்ம என்னென்ன பொருள் சேர்ப்போமோ கறி தவிர அதே மாதிரியே சேர்த்துட்டு அதே பக்குவத்தில் வதக்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த குஸ்கா வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹோட்டலுக்கெலாம் போயிட்டு ப்ளைன் பிரியாணின்னு கேட்டோன்னா அந்த பிரியாணி சட்டியிலேருந்து கறியை மட்டும் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரியே இருக்கும் நமக்கு. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் கம்மியாக சேர்க்க போகிறோம். அதை எடுத்து கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி, 1க்கு 1.5 அளவுக்கு வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறணும். குக்கரில் நம்ம இந்த மாதிரி பிரியாணி செஞ்சாலுமே தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி நல்லா கொதித்து தண்ணி வற்றி வர்ற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம குக்கர் விசில் போடணும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான மீத உப்பு இப்போ சேர்த்துட்டு நம்ம போட்டலாம். இப்போ நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் ஆக்குறாந்தா அரிசியை போட்டோன்னே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் விசில் வச்சிடலாம். ஆனால் பாசுமதி அரிசி, ஜீரக சம்பா அரிசியில் செய்யும்போது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் விசில் போடணும். அப்போ தான் சாப்பாடு குழையாமல் உதிரியாக இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் குக்கரில் விசில் வைக்க போகிறேன். ஒரே ஒரு விசில் தான். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சில பொருட்கள்லாம் சேல்ஸுக்காக வச்சுருக்கோம். அது என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்றதை பாருங்கள். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க.
இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெர்ரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ். இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு விசில் வந்து ஏரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி சாப்பாடெலாம் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா உடனே வேறு பாத்திரத்துக்கோ ஹாட் பாக்ஸுக்கோ மாற்றிடுங்க. அப்போ தான் சாப்பாடு பொழு பொழுன்னு இருக்கும். நம்ம குக்கர்லேயே அப்படியே வச்சோன்னா தான் ரொம்ப இறுகி போன மாதிரி, குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். எனக்கு சாப்பாடு பிரியாணி மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே வாசனை வீட்டை தூக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம காலையில் அவசர அவசரமாக குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும்னு நினச்சிங்கன்னா, குழம்பு வைக்க டைம்லாம் டக்குன்னு இந்த மாதிரி தாளித்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி வச்சுக்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா மட்டனோ சிக்கனோ சுக்கா வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி பிளெயின் பிரியாணி, தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, லெமன் சாதம், புளி சாதம் இது போல் நிறையா வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்ற மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் மட்டன், சிக்கன் பிரியாணியுமே நம்ம சேனலில் இருக்குது. பிரியாணிக்கும் தனியாக நான் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டேஸ்ட்டில் பாய் வீட்டு ஸ்பெஷல் குஸ்கா பிரியாணி, பிளைன் பிரியாணின்னு சொல்லக்கூடிய குஸ்கா ரெசிபி பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹை பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.